ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகியிருக்கா? ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பிஸியாக இருந்திருக்கோம். அப்படி இருந்துமே கூட ஐயோ இந்த ஒர்க்கை நம்ம முடிக்க மறந்துட்டோமே அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அது சின்ன ஒர்க்காக இருக்கலாம், இல்லை பெரிய ஒர்க்காக இருக்கலாம், இல்லை அது என்ன வேணால் இருக்கலாம். லைக் க்ராசரி லிஸ்ட்டு, ஸ்கூல் ரிமைண்டர், இல்லை ஒரு குக்கிங், லாண்ட்ரி, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒர்க் தான் எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி என் வீக்கை ப்ரொடக்டிவாக பிளான் பண்ணுறேன் அண்ட் எப்படி நான் ஆர்கனைஸ்டாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சில ஃப்ரீ ஆப்ஸ் அது கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப பெரிய ஆப்ஸ்லாம் இல்லை, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஸோ அந்த 1-2 ஆப்பையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சிம்பிள் ஆப்பை வச்சு நம்மளால் எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஒரு வீக்கில் நான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த வீக்கில் என்னென்ன ஒர்க் இருக்க போகுது, ஸோ அது மைண்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ரஃபாக ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுப்பேன். ஸோ அது எழுதி வைக்கிறது மூலமாக என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு ஓவரால் ஒரு கிளான்ஸாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நான் பிளான் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு நோட்டு பென் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்கி நான் உட்காந்து எழுதி முடிச்சிடுவேன். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு ஓவராலாக தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் கூகுள் கேலண்டர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதில் ஃபிக்ஸ்டு டேட் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இதில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். லைக் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டோ, இல்லை ஒரு ஏதோ ஒரு ரிமைண்டர்ஸ் ஏதாவது நமக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே இதில் கூகுள் கேலண்டரில் போட்டு நான் செட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிடும். அந்தந்த டைமுக்கு நமக்கு தேவையான நேரத்தில் நம்மளுக்கு அதுவே ரிமைண்ட் பண்ணிடும். அந்த வீக்கில் என்னென்ன ஒர்க் இருக்குது நம்மளால் ஓவராலாக ஒரு கிளான்ஸாக பார்த்துக்கவும் முடியும். ஸோ இந்த கூகுள் கேலண்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் ஃபிக்ஸ்டு டேட் இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். அதான் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நோட்ஸ் ஆப் தான். நோட்ஸ் ஆப் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆப் தான். நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கிச்சனில் இந்த க்ராசரி லிஸ்ட்டில் ஏதாவது பொருள் தீர்ந்துருச்சுன்னா அதை ஆட் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மெதுவாக அப்புறமேல் எழுதிக்கலாம் அப்படின்னு இருக்காமல் டக்குன்னு நோட்ஸ் ஆப்பில் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மெனு பிளான் பண்ணுறது, இல்லை ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் போடுறது, இது மாதிரி எல்லாத்தையுமே நான் நோட்ஸ் ஆப்பில் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஷாப்பிங் போகும்போது ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிடுமோ இல்லை மறந்துடுவோமோன்ற பயம் இல்லாமல் டக்குன்னு நோட்ஸ் ஆப் எடுத்து இதில் என்னென்ன நான் நோட் பண்ணியிருக்கேனோ அதை அப்போதைக்கு வாங்கிப்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூகுள் கீப் தான். இது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் நோட்ஸ் ஆப்னு சொல்லுவேன். ஸோ நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, செக்லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி. இந்த வீக்கில் என்னென்ன நம்ம வேலை இருக்குது, இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக செக்லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அதில் எது முடிக்கல அப்படிங்கிறத நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ எல்லா டாஸ்க்கும் ஒரே வீக்கில் முடிக்கணும்னு நான் ப்ரெஷர் கொடுத்துக்கவே மாட்டேன். ஸோ முடியாத டாஸ்க் நெக்ஸ்ட் வீக்குக்கு மூவ் பண்ணி அதை அதுக்கப்புறமா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கூகுள் கீப்பில் இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இதில் நீங்கள் ஆடியோவாக கூட நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் ஒவ்வொரு வீக்கும் ஆர்கனைஸ்டாக ப்ரொடக்டிவாக இருக்க யூஸ் பண்ணுற ஃப்ரீ டூல்ஸ். நானும் இதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இது முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வேலையை கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது இது இப்படி பண்ணுறது மூலமாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. நிறைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பிளான் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளாலே ஒரு வீக்கும் ப்ரொடக்டிவாகவும் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.